தாவீது அவ்வளோ அழகா எழுதியிருந்தாலும் ஃபாதர் அவ்வளோ அழகா அதுக்கு மெட்டு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? நிலாவை பார்க்கும் போதும். தெரியுமா அந்த பாட்டு? நீங்கள் பார்க்கறத பார்த்தா உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். விண்மீன்கள் நோக்கும் போதும் என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. நான் ஹாஸ்டல் இருந்த காலத்தில் ஹாஸ்டலில் துணி துவைக்கிறதுக்கு ஒரு கல் வச்சுருப்பாங்களா? நின்று துவைக்கிற மாதிரி கல் இருக்குது, உட்காந்து துவைக்கிற மாதிரி கல் இருக்குது. ஆனால் எங்கள் ஹாஸ்டலில் இருந்தது நின்றுட்டே துவைக்கிற மாதிரி கல். இந்த நின்று துவைக்கிற மாதிரி இருக்கிற கல்லுக்கு மேலே போய் நான் உட்காந்துப்பேன். நைட்டில் எல்லாம் துவைச்சி முடிச்சு எல்லாம் ஆறி இருக்கும். அது மேலே அப்போ மேலே மொட்டை மாடியில் துணியெல்லாம் காய போட்டிருப்பாங்க. ஸோ துணிக்கு பின்னாடி தான் இந்த கல் இருக்கும். ஒருத்தருக்கு அந்த கல்லுக்குள்ளே உட்காந்துருக்கிறது அந்த துணிக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். அப்படி ஒரு சீக்ரெட் பிளேஸ் அது. அந்த கல் மேலே நான் உட்காந்து இப்படி ஒரு நிலாவை பார்த்து இந்த வார்த்தைகளை பாடி பாடி நான் அழுதுருக்கிறேன். ஏன்னா யாரும் பார்க்காத ஆழங்களை பார்க்கிற ஒரு தகப்பன் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. யாரும் புரிந்து கொள்ளாத உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு நேசர் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அந்த நிலவை பார்த்து நான் பாடி இருக்கிறப்பா, எங்க அப்பா கூட என்னை மறந்துறாரேப்பா. நான் என்ன படிச்சேன்னு எங்க அப்பா கேட்டா அவருக்கு தெரியல. என் பிள்ளை எங்க இருக்குன்னு கேட்டா அவரை என்னை விசாரிக்கல. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நிலாவை பார்க்கும் பொழுது விண்மீன்களை நோக்கும் போதும் நீர் என்ன நினைப்பதற்கும் நீர் என்ன விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம்னு கண்ணீர் விட்டு இந்த பாட்டை நான் பாடியிருக்கிறேன். எத்தனையோ நாட்கள், ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் என் கண்கள் நிலாவை பார்க்குதோ அப்பெல்லாம் கர்த்தர் என்னை எப்படி நினைத்தார், என்னை எப்படி விசாரித்தார் என்று சொல்லி அவரை நான் மகிமைப்படுத்தியிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் அந்த நாள்ல அந்த ஜனங்களுக்கு அந்த நன்றி உணர்வு இல்லாம அவங்க இஷ்டத்தின்படி வாழ்ந்தாங்க. கர்த்தர் சொன்னாரு, உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துடுறேன், உனக்கு தேவதூதனை கூட அனுப்பிடுறேன், ஆனா நான் வரமாட்டேன்னு சொல்லும் பொழுதுதான் அவர்களுக்குள்ள ஒரு உணர்வு வர ஆரம்பிக்குது, அவர்களுக்குள்ள ஒரு துக்கம். இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம். உலக பிரகாரமான துக்கம் வேண்டாம்னு வேதம் சொல்லுது, ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் வேண்டும்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த துக்கம் வந்து இவர்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் நம்முடைய மோசே போய் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார். எல்லாராலையும் கர்த்தருடைய சமூகத்துல பழைய ஏற்பாட்டுல போய் அப்படி ஈஸியா என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆமா தானே? ஆனா புதிய ஏற்பாட்டுல இன்னைக்கு பாருங்க, நீங்க வாய் திறந்து அப்பான்னு கூப்பிட்ட உடனே அவருடைய சமூகம் உங்களை இருந்து நிரப்புதா இல்லையா? ஹல்லேலூயா. மோசேயை விட நீங்க ரொம்ப பிரஷியஸ் கர்த்தருடைய பார்வையில. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவேளை வாக்குத்தத்தத்துக்கு தகப்பனா இருக்கலாம், ஆனா உங்களை என்ன போல மேன்மையானவைகளை ஆபிரகாம் என்ன பண்ணல, அனுபவிக்கல. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? தாவீது எவ்வளோ பாடல்களை பாடி இருக்கலாம், ஆனா உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச மாதிரி பரிசுத்த ஆவியானவர் தங்கி தாபரிக்கிற ஆலயமாய் கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்தவான் நம்மை மாற்றிருக்கிறார். எத்தனை பேர் அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க?